பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 4வது பாடத்திட்டத்தில் 12வது பக்கத்தை அல்ஹம்துலில்லாஹ் இந்த அமர்வோடு நாம் இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்கிறோம். 12D முதல் 5 பக்கங்களும் அடுத்த 5 பக்கங்களும் சென்ற பாடத்திட்டத்தில் நாம் நிறைவுபடுத்தி அடுத்த பாடத்திட்டத்தில் ஒரு பக்கத்தை 11வது பக்கத்தை நிறைவு செய்து 12வது பக்கத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த அமர்வு நிறைவு செய்கிறோம். 11வது பக்கத்தினுடைய 4 செய்தி முடித்தோம். இப்ப 12வது பக்கத்தினுடைய 4 செய்திகள்: இரத்த உடன்படிக்கை, இரத்தம் ஓட்டக்கூடாது என்ற உடன்படிக்கை, கொலை மற்றும் வெளியேற்றம் பணி சிலருடைய செயல்பாடு, சிலதை ஏற்று சிலதை மறுக்கக்கூடிய பகுதி மற்றும் விசுவாசத்தை அதை பற்றி சென்ற பாடத்தில் பார்த்து பெற்றோம். 12Dல மூசா இஸ்ஸலாம் போன்றவர்களோடு எப்படி பனி இஸ்ரவேலர்கள் நடந்து கொண்டார்கள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இது கீவேர்டை ஞாபகம் வச்சிருங்க. இரத்த உடன்படிக்கை, கொலை பகுதியை மூசா இசா அலைஹிஸ்ஸலாம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் 12D பார்க்க போறோம். இதுக்கு முந்தின வசனங்கள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பனி இஸ்ரவேலர்களுடைய பலகீனமான ஈமான், சிதைந்த ஈமான், அவர்களுடைய குடற்படியான செயல்பாடுகள், தீய செயல்பாடுகள், அதை பத்தி எல்லாம் அதில் சொல்லிட்டே வந்தோம். அதை தொடர்ந்து உண்மையில் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மையில் பின்பற்றக்கூடியவர்களாகவும் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, அப்படிப்பட்ட நிலையிலும் அவர்கள் இருக்கவில்லை அப்படிங்கறதெல்லாம் அல்லாஹ் சொல்ல வர்றான். இப்ப நாமளும் இந்த இடத்துல சிந்திக்கிறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சரியான முறையில் தான் பின்பற்றுறோமா, அல்லாஹ் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும், எந்த அளவுக்கு நாம் சில விஷயங்கள் மாற செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோங்கிறத நம்ம சித்திக்கு பொருட்டு இன்ஷா அல்லாஹ் சில செய்திகளை இதில் நம்ம பார்க்க போறோம். 4 தகவல்கள் இந்த 2 வசனங்கள் 87 மற்றும் 88 இப்ப நம்ம படிக்க போற சூரா பக்ராவுடைய இந்த 2 வசனங்கள் 4 செய்திகளை நமக்கு தருது. முதல் செய்தி, மூசா இசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் பிற இறைத்தூதர்களிடத்தில் பனி இஸ்ரவேலர்கள் கடுமையாகவும் புறக்கணிக்கக்கூடியவர்களாகத்தான் நடந்துகிட்டாங்கிற ஒரு செய்தியை சொல்லுது. 2வது என்ன சொல்லுது இந்த வசனம் அப்படின்னா, அவர்கள் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையுமே நிராகரித்தார்கள், மதீனத்து யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரிச்சாங்க. எனவே அல்லாஹ் அவர்களை தனது கருணையிலிருந்து தூரம் இருந்து விட்டான் அப்படிங்கிற செய்தி இங்க வரப்போகுது. 3வது, மக்கள் நஷ்டம் அடைந்து விடக்கூடாது, மக்கள் தோல்வி அடைந்து விடக்கூடாது என்பதற்காக மக்கள் மீது இருக்கக்கூடிய இரக்கம் கருணையின் காரணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதர்களை தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டே இருந்தான் அப்படிங்கிற செய்தி. இறுதியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய கண்ணியமிக ஒரு வானவராக இருக்கிறாங்க. இறை தூதர்களுக்கு வேதங்களை கொண்டு வரக்கூடியவர்களாக அவர்கள் தான் இருந்தார்கள். அவர்களை ரூஹுல் குதுஸ் என்ற சிறப்பு பெயருடன் அல்லாஹ் அவர்களை அழைத்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தி தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த 2 வசனங்கள் வாயிலாக படிக்க போகிறோம். பாருங்க, ஓரிரு வார்த்தைகள் தான் ஒவ்வொரு வரியிலையுமே புதிதாக இருக்கிறது. கற்ற வார்த்தைகளே மாஷா அல்லாஹ் அதிகமானதாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த 2 வசனங்களுக்கான பொருளை பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَلَقَدْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ وَقَفَّيْنَا مِنْ بَعْدِهِ بِالرُّسُلِ وَآتَيْنَا عِيسَى ابْنَ مَرْيَمَ الْبَيِّنَاتِ وَأَيَّدْنَاهُ بِرُوحِ الْقُدُسِ. பாருங்க, வலகத் திட்டவட்டமாக ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சீங்களா, வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸிக்ரி அந்த வசனத்திலே படிச்சிட்டோம். திட்டவட்டமாக, நிச்சயமாக, ஆச்சைனா, ஆச்சா யுதி 2வது கோர்ஸ்ல படிச்சீங்க, அதாவது சென்ற கோர்ஸ்லயே படிச்சீங்க. ஆச்சா யுதி வழங்குதல், கொடுத்தல். அப்ப ஆச்சைனா நாம் கொடுத்தோம், வழங்கினோம். மூசாவிற்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் வழங்கினோம். எதை வழங்கினோம்? அல் கிதாப, வேதத்தை நான் வழங்கினோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட வேதம் என்ன? தௌரா. தௌரா எனக்கூடிய வேதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் திட்டவட்டமாக வழங்கினோம். வகஃபைனா கஃபா யுகஃபி அல்லம யுஅல்லிமு பேட்டர்ன். நான் இடையில இந்த பேட்டர்ன் சொல்லி கொடுத்து உங்களுக்கு நான் கொண்டு வர்றேன். கடைசியை கேட்கும் போது உங்களுக்கு ஞாபகத்துல வரணும், நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகத்துல வரணும். அதான் நம்ம சரியான முறையில் உள்வாங்குறதுக்கான அர்த்தம். ஓகே, கஃபா யுகஃபி அப்படிங்கிறது அல்லம யுஅல்லிமு பேட்டர்ன், தொடர்ச்சியாக அனுப்புதல் என்று பொருள். வகஃபைது கஃபைனா, வகஃபைனா மேலும் நாம் தொடர்ச்சியாக அனுப்பினோம். மின் பஅதிஹி அவருக்கு பின்னர், இதெல்லாம் வந்த வார்த்தைகள் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னரும் நாம் தொடர்ச்சி அனுப்பினோம். பிர் ருசுல் தூதுவர்களை. அப்ப கஃபைனா பிர் ருசுல் தூதுவர்களை தொடர்ச்சியாக நாம் இன்னும் அனுப்பி கொண்டே இருந்தோம். மின் பஅதிஹி அவருக்கு பின்னரும். எத்தனை தூதுவர்கள் மாஷா அல்லாஹ் வந்திருக்காங்க. பிரதானமான தூதராக நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாமே, அடுத்து இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறோம். அதெல்லாம் தூதர்களும் வந்திருக்கிறாங்க. விலக்குறையில பார்ப்போம். வஆச்சைனா மேலும் நாம் வழங்கினோம், கொடுத்தோம். ஈசா இப்னு மர்யம, ஈசா பின் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கொடுத்தோம். எதை கொடுத்தோம்? அல் பையினா தெளிவான அத்தாட்சிகளை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வேதமும் கொடுக்கப்பட்டது, பல அற்புதங்கள் மாஷா அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது, தெளிவான அத்தாட்சிகள் வழங்கப்பட்டது. அதான் அதுல சொல்றான். ஐயதுனாஹு, ஐயது யுஐது என்றால் பலப்படுத்துதல், உறுதிப்படுத்துதல், வலிமைப்படுத்துதல், வலுப்படுத்துதல், மேக்கிங் ஸ்ட்ராங்கர். ஓகேங்களா? ஐயதுனாஹு ஐயத, இதுவும் அல்லம யுஅல்லிமு பேட்டர்ன். சரிங்களா? ஐயதுனாஹு ஐயத்து ஐயதுனா நாம் வலிமைப்படுத்தினோம், வலுப்படுத்தினோம், பலப்படுத்தினோம். ஹூ அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வலுப்படுத்தினோம். எதை கொண்டு? பிரூஹுல் குதுஸ்,
ரூஹல் குதூஸ் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், பரிசுத்த ஆன்மா என்று அதுக்கு மொழியாக்கும். பரிசுத்த ஆன்மா எனக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அவர்களை கொண்டு இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வளப்படுத்தினோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சரி, இதுல என்ன அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான்? முந்தைய வசனத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பனி இஸ்ரவேலர்கள் நடந்து கொண்ட கெட்ட நடவடிக்கை பத்தி எல்லாம் பேசினான்ல. இப்ப அவர்களுடைய கெட்ட அந்த செயல்பாடுகள் அவர்களுக்கு பிறகும் தொடர்ந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாமை தொடர்ந்தும் அந்த பிற நபிமார்களோடும் அது தொடர்ந்தது. உதாரணத்துக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் எல்லாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் தான். இவர்களிடத்திலும் அவர்களுடைய தீய நடவடிக்கையும் கட்டுப்படாத தன்மையும் தொடர்ந்ததுங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்ல வரான். கஃபைனா மின் பஅதிஹி பிர்ருசுல், அவருக்கு பின்னரும் பல நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் அப்படிங்கிறத கட்டுப்படாத விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது என்ன விளக்கம்னா, அவர்களிடத்திலும் இவர்கள் இப்படித்தான் நடந்து கொண்டார்கள், உண்மையில் அவர்கள் கட்டுப்படவில்லை. அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்லுவா ஆதைனா ஈஸா இப்னு மர்யம் அல் பையினாத். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு நபியாக குறிப்பிடத்தக்க நபி யார் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். விசேஷமாக இங்கே ஆனா மற்ற நபிமார்களை இல்லாமல் அல்லாஹ் தஆலா நேரடியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறான். ஏன்? பனு இஸ்ரவேலர்களிடம் பிறக்கும் போதே சக்தி வாய்ந்த அற்புதத்தோடு ஒரு மோஜிசாவோட பிறந்தாங்க. தந்தை இல்லாமல் அவர்கள் பிறந்தார்கள். அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளும் கொடுக்கப்பட்டது. பல அற்புதங்கள் மாஷா அல்லாஹ் கை வச்சு தடவுனாங்க அப்படின்னு சொன்னா களிமண்ணில் இருந்து இருக்கக்கூடிய அந்த பறவை உண்மையான பறவையாக உயிர் பெற்றியலும், குஷ்ட நோய் உள்ளவங்களை தடவுனாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் நிவாரணம் பெறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்ட வேற சில அத்தியாயங்கள்ல. சரிங்களா? ஆக இந்த மாதிரி அற்புதங்கள் முஅஜிசாக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதாவது நோயாளிகளை குணப்படுத்துவது, அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது. உஹ்யில் மௌதா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு நான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அவங்களே சொன்னதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சரிங்களா? சரி, ஹைர். அடுத்து ரூஹல் குதுஸ் என்று சொல்லப்படுகிறது. இது யார்? பரிசுத்த ஆன்மா என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லப்படுகிறது. கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த பேர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான பேராகும். ஓகேங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா இறை தூதர்களுக்குமே உதவி செய்தவர்கள் தான். அவர்கள் எல்லாருக்குமே பக்கபலமா இருந்தவர்கள் தான். ஆனா இங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல மட்டும் வையதுனாகும், ஜிப்ரீலை கொண்டு அவரை பாதுகாத்து பலப்படுத்தினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றது காரணம் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொலை செய்ய வேண்டும் என்பது மிகப்பெரிய திட்டமாக இருந்தது, மிக பெரும் ஒரு சதி செயலாக இருந்தது. அதிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றினான். அதையும் அல்லாஹ் தஆலா இங்க குறிப்பிடுறான். இதெல்லாம் என்ன? பனி இஸ்ரவேலுடைய சூழ்ச்சி. மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி பண்ணீங்க, வகஃபைனா மின் பஅதி பிர்ருசுல், அதுக்கு பின்னாடி வந்த பல நபிமார்களை நோகடித்தீர்கள், சிலரை யக்துலூன அம்பியா, பல நபிமார்களை நீங்கள் கொன்றும் இருக்கிறீர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு சதி தீட்டினீர்கள், ஜிப்ரீலை கொண்டு நான் பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் தஆலா இதை சொல்லிட்டே வர்றான். குறிப்பா யார்ட்ட சொல்றான்? மதீனத்து யூதரிடத்துல சொல்லிட்டு வர்றான். உங்களுடைய பயோடேட்டா தெரியாம இல்ல, உங்களுடைய பயோகிராபி தெரியாமல் இப்படிப்பட்ட கொடும் செயல் எல்லாம் செய்து அந்த பின்தொடர்ல வந்திருக்கூடிய நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எதிர்க்கிறீர்களா என்ற ஒரு எச்சரிக்கையோடு இது அவர்களை பார்த்து பேசக்கூடிய வசனங்கள் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம சிந்தனையில வச்சுக்கணும். சரிங்களா? சொல்லுங்க, அர்த்தம் சொல்லுங்க. வலகது திட்டவட்டமாக ஆத்தைனா கொடுத்தோம், வழங்கினோம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல் கிதாப வேதத்தை, வகஃபைனா மேலும் கஃபைனா தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டிருந்தோம், அனுப்பினோம், மின் பஅதிஹி அவருக்கு பின்னரும் ரசூல் தூதுவர்களை கொண்டு நீங்க சொல்ல தேவையில்லை. ஏன்னா ப்ரிபோசிஷன்ஸ்க்கு அர்த்தம் தேவைப்பட்டதான் வைக்கணும், தமிழ்ல இந்த இடத்துல தேவையில்லை. அப்ப தூதுவர்களை அனுப்பினோம். பாத்தேனா ஈசா இப்னு மரியம், மரியத்தின் மகனாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் கொடுத்தோம் அல் பையினா தெளிவான அத்தாட்சிகளை, வஅய்யதுனாஹு மேலும் அவரை பலப்படுத்தினோம் பிரூஹில் குதுஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு. இங்க பிக்கு அர்த்தம் வச்சாதான் அர்த்தம் பூர்த்தி. அதனால பரிசுத்த ஆன்மாவை கொண்டு, பரிசுத்த ஆன்மாவின் மூலம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வசனம் இப்பதான் முடியுது. 87வது வசனத்துடைய பாதி தானே பார்த்தோம். இப்பதான் இது தொடர்றான் அல்லாஹ் தஆலா. أعوذ بالله من الشيطان الرجيم أفكلما جاءكم رسول بما لا تهوى أنفسكم استكبرتم ففريقا كذبتم وفريقا تقتلون أفكلما plus fa plus kullama, அது மூணு வார்த்தை. குல்லமா என்றால் எப்பொழுதெல்லாம். குல்லமா அப்படிங்கறத சேர்த்து சொல்லும் போது உங்களுக்கு எப்பொழுதெல்லாம், பொதுவாக எப்போதெல்லாம் அப்படிங்கிறதுக்கு குல்லமா எப்போதெல்லாம்னா பின்னாடி வரக்கூடிய வார்த்தையோட தான் அதோட அர்த்தத்தை பார்க்கணும். சரிங்களா? குல்லமாங்கிறதுல உங்களுக்குங்கிறது வரல, இந்த ஜாஅக்கும்ல தான் உங்களுங்கிறது வருது. அப்ப நம்ம இதை சேர்த்துக்கிறோம். அப்ப ரெண்டு சேர்த்து படிங்க. குல்லமா ஜாஅக்கும், ஜாஅ வந்தார், வந்தான், கும் உங்களுக்கு. அப்ப நபிமார்களை பத்தி பேசுறதுனால ஜாஅக்கும் ரசூலுன், குல்லமா ஜாஅக்கும் ரசூலுன் பின்னால இருந்து பாருங்க, ஒரு தூதர் கும் உங்களுக்கு, ஜா குல்லமா ஜா எப்போதெல்லாம் வந்தாரோ அப்படின்னு அர்த்தம். அப்ப கோர்வை எப்படி சொல்லணும்? ஒரு தூதர் உங்களிடம் அல்லது உங்களிடத்தில் உங்களுக்கு எப்போதெல்லாம் வந்தாரோ, ஒரு தூதர் உங்களிடத்தில் வரும்போதெல்லாம், whenever a messenger of Allah comes to you அப்படின்னு அர்த்தம். ஓகேயா?
ஒரு அல்லாஹ்வின் தூதர் எப்போதெல்லாம் குல்லமான எப்போதெல்லாம் உங்களிடத்தில் வந்தாரோ, வருகை தரும் பொழுது, சரிங்களா, எதோடு பி, இந்த ஒரு விஷயத்தை இதை கொண்டு, ஒரு செய்தியோட தான் வருவாங்க. அப்படி பீனா கொண்டு, எதை கொண்டு, பின்னாடி வரக்கூடிய சென்டென்ஸ் என்ன அல்லாஹ் சொல்ல வரானா அந்த அதை கொண்டு, பி மா எந்த ஒன்றை, எதை, லா தஹ்வா, லா தஹ்வானா விரும்பவில்லை, அன்ஃபுசுக்கும் உங்கள் ஆன்மா எதையெல்லாம் விரும்பவில்லையோ அதையெல்லாம் ஒரு தூதர் கொண்டு வரும் பொழுது வாட் வாஸ் த ரிசல்ட், இஸ்தக்பர்தும் பெருமை எடுத்தீர்கள். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. சில நேரங்கள்ல வசனங்களை புரியுறது ரொம்ப முக்கியம். அப்படியே மொழியாக்கத்தை டிரான்ஸ்லேஷனை படிச்சா புரிஞ்சுக்குவோம், அது வேற. அதே மாதிரி விளக்கம் தெரிஞ்சுக்குவோம், அதுவும் வேற. ஆனா இந்த வார்த்தைக்கு இந்த இடத்துல இப்படி அர்த்தம், இந்த வார்த்தைக்கு இந்த இடத்துல இந்த அர்த்தம், இதை இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணணும், இந்த இடத்துல இதை டிரான்ஸ்லேட் பண்ணி இப்படி கோர்த்து அந்த கோர்வையை புரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு ஆசிரியருடைய தேவை என்பது நிச்சயம் இன்றியமையாதது. அந்த அடிப்படையில நான் புரிந்ததை அழகான முறையில் சொல்றேன், நல்லா கேட்ச் பண்ணுங்க, அந்த மாதிரி கேட்ச் பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரியான ஸ்டைலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் குர்ஆனுடைய போங்கு, குர்ஆனுடைய ஸ்டைல், அல்லாஹ்வுடைய கலாமுடைய ஸ்டைலை நம்ம அதனுடைய யதார்த்தத்தோட புரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? இதெல்லாம் எடுத்த உடனே டக்குன்னு புரிஞ்சிடாது. அப்போ அப்படியே கொஞ்சமா நீங்க சேர்த்து நீங்க கால்குலேட் பண்ணி கோர்க்கணும், சரிங்களா? குல்லமா ஜாஅக்கும் ரசூலுன், ஒரு தூதர் ஜாக்கும் உங்களிடத்தில், குல்லமா எப்போதெல்லாம் வருவாரோ, ஜென்ரலி உங்கள்ட்ட பல தூதர் வந்திருக்காங்களா, அந்த அடிப்படையில் சொல்றான். ஒரு தூதர் எப்போதெல்லாம் உங்களிடத்துல வருவாரோ, பி கொண்டு வருவாரோ, சரிங்களா? எதை, மா எந்த ஒன்றை, லா தஹ்வா ஹவா யஹ்வா என்று சொன்னால் ஹவி யஹ்வா என்று சொல்லப்படும். அதாவது விரும்புதல், ஹவானால மனோ இச்சைன்னு அர்த்தம், அதுல இருந்து ஃபேல். தஹ்வா ஏன் யஹ்வான்னு சொல்லாம தஹ்வான்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, நஃப்ஸ் அன்ஃபுஸ் அப்படிங்கிறது பெண்பால் தானே. அப்ப அன்ஃபுசுக்கும் உங்களுடைய அன்ஃபுஸ் ஆன்மாக்கள், லா தஹ்வா விரும்பாது, மா எந்த ஒன்றை, மான என்னன்னு இருக்குல்ல மஸ்முக், வாட் இஸ் யுவர் நேம். அப்ப மா லா தஹ்வா அன்ஃபுசுக்கும், அன்ஃபுசுக்கும் இருந்து ரிவர்ஸ்ல இருந்து கும், உங்களது அன்ஃபுஸ் ஆன்மா, அப்படியே ரிவர்ஸ்ல சொல்ற பாருங்க, கும்ல இருந்து ரிவர்ஸ்ல இருந்து பாருங்க, உங்களுடைய ஆன்மாக்கள் மா எதையெல்லாம் லா தஹ்வா விரும்பாதோ, பி அந்த ஒன்றை கொண்டு, குல்லமா ஜாக்கும் எப்போதெல்லாம் வருவாரோ ரசூலன் ஒரு தூதர். புரியுதா? அப்ப ஃபுல்லா இப்ப சொல்ற பாருங்க, உங்கள் மனங்கள், உங்கள் மனோ இச்சைகள், உங்களுடைய ஆன்மா எதையெல்லாம் விரும்பாதோ, விரும்பவில்லையோ அந்த ஒன்றை ஒரு தூதர் உங்களுக்கு கொண்டு வரும்போதெல்லாம், இறை சிந்தனை, இறை செய்தி என்று தாவாவோடு வரும்போதெல்லாம், வாட் யூ டிட், இஸ்தக்பர்தும், இஸ்தக்பர யஸ்தக்பிர் பெருமை அடித்தான், நான் பெருமை தேடினான், பெருமை அடித்தான். இஸ்தக்பர்தும் இஸ்தக்பர பாட்டல்ல பெருமை அடித்தீர்கள். அப்போ மனம் விரும்பாத கொண்டு வரணும், அல்லாஹ் தான் வணங்கணும், தூதர் கட்டு பண்ணணும், மறுமைக்காக அர்ப்பணிப்பு செய்யணும், அல்லாவுக்காக எல்லாத்தையும் தியாகம் செய்யணும், பாவம் செய்யக்கூடாது, மது அருந்தக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி நீங்க விரும்பாதது, அவங்களுக்கு விரும்பாதது, அல்லாஹ் விரும்பக்கூடியது சரிய சட்டம், ஓகேங்களா? இப்படிதான் நீங்க செஞ்சீங்க. ஃபரீகன் கஸபதும், ஃபரீகன் பின்னர், ஃபரீகன் ஒரு கூட்டத்தை, கஸபதும் கஸப யுகஸிபு அல்லம் யுஅல்லி மாதிரி கஸபதும் பொய்ப்பிச்சீர்கள், கஸபதும் ஃபரீகன் அர்த்தம், சரிங்களா? ஃபரீகன் கஸபதும் ஒரு சில நபிமார்களை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், நீ நபி இல்ல, நீ சொல்றது உண்மையான செய்தி இல்லை, நீ எல்லாட்டேந்து வரலன்னு சொல்லி கண்மூடித்தனமாக பொய்ப்பித்தீர்கள். ஃபரீகன் மேலும் ஒரு பிரிவினரை தக்துலூன், அதுல யாரை சமாளிக்க முடியுமோ சமாளிச்சு நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன், நீங்க பொய்யன்னு சொல்லி பொய் முத்திர குத்துனீங்க. யாரு ரொம்ப வம்படியா உங்களுக்கு ரொம்ப அதிகமா தாவா பண்ணி அல்லது உங்களிடத்துல அதிகமான விஷயங்களை எடுத்து சொல்லி உங்களுக்கு அதிகமா அறிவுரை கொடுத்தாங்களோ, இவங்களை சமாளிக்கவே முடியல என்ற அடிப்படையில் சில பேரை தக்துலூன் கொலையும் செய்தீர்கள். ஃபரீகன் தக்துலூன் ஒரு பிரிவினரை நீங்கள் கொள்கிறீர்கள். அதான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் உங்களோட மூதாதையர்கள் செஞ்சாங்க, நீங்களும் செய்யலாம் நினைக்கிறீங்களா? அதனால அல்லா இதை எச்சரிக்கலாம். இப்ப இதனுடைய கருத்து என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தூதர்களை தூதர் மூலமாக சட்டங்களை அனுப்புறான், சரிங்களா? அது அவர்களுக்கு விருப்பமானதாக இல்லை. ஆக இதனுடைய விளக்கம் என்ன? நபிமார்கள் மூலமாக அனுப்பப்பட்ட சட்டங்களை அவர்கள் விரும்பவில்லை, அதாவது அவர்களுடைய விருப்பத்திற்கு தோதுவானதாக இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, சிலரை எதிர்க்கும் செஞ்சாங்க, சிலரை கொல்றதுக்கும் முன் வந்தாங்க. இந்த அளவுக்கு கொடுமை நடவடிக்கை கொண்டு வரலாம் இங்க இருந்தீங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறேன். அஃப குல்லமா அர்த்தம் சொல்லுங்க. அஃப குல்லமா தனி அர்த்தம் சொன்னா பொருத்தமா இருக்காது, சரிங்களா? அதாவது எப்போதெல்லாம் அர்த்தம். ஜாஅக்கும் வந்தாரோ, உங்களிடத்தில் வருகை தந்தாரோ, ரசூலுன் ஒரு தூதுவர் உங்களிடத்தில் எப்போதெல்லாம் வருவாரோ, பீமா லா தஹ்வா அன்ஃபுசுக்கும் உங்களது ஆன்மா எதை விரும்பாதோ அப்படி ஒரு போதனையை கொண்டு எப்போதெல்லாம் ஒரு தூதர் உங்களிடத்தில் வருகை தருவாரோ, இஸ்தக்பர்தும் நீங்கள் பெருமை அடிச்சீர்கள். இஸ்தக்பர இஸ்தக்பர்த இஸ்தக்பர்து இஸ்தக்பர்தும் பெருமை அடிச்சீர்கள். ஃபரீகன் கஸபதும் ஒரு பிரிவினரை பொய்ப்பிச்சீர்கள். வஃபரீகன் தக்துலூன் ஒரு சில பிரிவினர்களை நீங்கள் கொலை செய்கிறீர்கள், கொலை செய்தீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஒரு சின்ன வசனத்தோடு நம்ம இதை நிறைவுபடுத்தலாம். أعوذ بالله من الشيطان الرجيم وقالوا قلوبنا غلف
பல் லஅனஹுமுல்லாஹு பிகுஃப்ரிஹிம் ஃபகலீலம் மா யுமினூன். வகாலு மேலும் கூறினார்கள், குலூபுனா குல்ஃபுன், குலூபனா எங்களது உள்ளங்கள், குல்ஃபுன் முத்திரையிடப்பட்டுள்ளது, திரையிடப்பட்டுள்ளது. அப்போ ஏத்துக்காம இருக்கிறாங்கல்ல, ஆமா எங்க உள்ளலாம் முத்திரையிட்டுச்சுப்பா, ஆனா எங்கள்ட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நற்போதனைகள் எங்களிடத்தில் சொல்லப்பட வேண்டாம் என்ற அடிப்படையில் இப்படியும் திமிராக பேசினார். வகாலு மேலும் கூறினார்கள் அந்த பனி இஸ்ரவேலர்கள், குலூபுனா எங்களது இதயங்கள், கல்புன் குலூபுன், குல்ஃபுன் முத்திரிடப்பட்டுள்ளது, திரையிடப்பட்டுள்ளது, தாளிடப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். அல்லாஹ் சொல்றான், பல் அப்படி அல்ல, லஅனஹுமுல்லாஹ் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். பல் லஅன யலஅனு, லஅன யலஅனு என்றால் சபித்தான், சபிக்கிறான். லஅனஹும், லஅனஹும் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். பிகுஃப்ரிஹிம் அவர்களது குஃப்ரின் காரணத்தினால், அவர்களுடைய நிராகரிப்பின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான் என்பது உண்மை. ஃபகலீலம் மா யுமினூன், எனவே ஃபகலீலன் என்று சொன்னால் எனவே குறைவானவர்களே என்று பொருள். ஃபகலீலம் மா என்பது சேர்த்து சொல்லப்படும். ஃபகலீலம் மா யஷ்குரூன் குறைவானவர்களே நன்றி செலுத்துகிறார்கள். ஃபகலீலம் மா யுமினூன் குறைவானவர்களே நம்பிக்கை கொள்கிறார்கள் என்று பொருள். சரிங்களா? ஃபகலீலம் மா என்பது சேர்த்து படிக்கப்படும். ஃபகலீலம் மா எனவே மிக குறைவாகவே யுமினூன் நம்பிக்கை கொள்வார்கள். அப்ப பெரும்பாலும் நிராகரிக்கிறார்கள், தெரிந்து நிராகரிப்பவர்களாக அவர் இருக்கிறார்கள். அதெல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்ல வர்றாங்க, எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு நாங்களுடைய ஈமான்ல பரிபூர்ணம் ஆயிட்டோம். இனிமே புதுசா யாரும் எதுவும் சொல்லி எங்களை மாத்துறதுக்கு ஒண்ணு இல்ல. குலூபுனா குல்ஃப் எங்களது உள்ளங்கள் தேவையான செய்திகளோடு க்ளோஸ் ஆயிடுச்சு. இனிமே எங்களுக்கு எந்த போதிலையும் தேவையில்லை, எங்களை யாரும் அசைக்க முடியாதுங்கிற கருத்துல அவங்க சொல்லியிருக்கிறாங்களா? அதுல சொல்றான், அப்படியா அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அதனால அடுத்தடுத்த நபிமார்கள் யார் வந்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள போக மாட்டேங்குது. அல்லா சொல்லி காட்டுறான். உண்மையான காரணத்தை அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? அவன் அவர்களை சபித்து விட்டான். ஏன் காரணம் என்ன? அவர்கள் உண்மையை மறுத்தார்கள், தெரிந்தே நிராகரித்தார்கள், பொய்ப்பித்தார்கள், கொலை செய்தார்கள். எனவே அவர்கள் அல்லாஹ்வின் கருணை விட்டு தூரணமாயிட்டாங்கிறது அல்லாஹ் தஆலா இதை சொல்றான். அல்லாஹ் யாரையாவது சபிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அதனோட வலிமையை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா நேரடியா அல்லாஹ் சபிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருளோட்டு தூரமா இருப்பான்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. ஆமீன். அல்லாஹ் இந்த வசனத்தை படிச்ச நம்ம ரசூல்லா கட்டு தந்த ஒரு துவாவை இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துவா செய்வாங்களாம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முன்கிராத்தில் அஹ்லாக் வல் அமாலில் அஹ்வா. யா அல்லாஹ் கெட்ட குணம், கெட்ட செயல் மற்றும் கெட்ட விருப்பம், கெட்ட விருப்பம்னா மனோ இச்சை, மனோ இச்சையினுடைய தீங்கி விட்டும் இந்த இடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். சின்ன வயசுல துவா செய்வாங்க. இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம ஓதி ஓதி மனப்பாடம் செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல அகலாக வருவதற்கும் மன இச்சையை பின்பற்றி நாம் செல்லாமல் இருப்பதற்கும் அல்லாஹ்வுடைய உதவி நாம் பெற்றுக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். இப்ப அர்த்தம் சொல்லுங்க. வகாலு மேலும் கூறினார்கள், குலூபுனா எங்களது உள்ளங்கள், குல்ஃபுன் திரையிடப்பட்டுள்ளன என்றவர்கள் கூறினார்கள். பல் ஆனால் உண்மை என்ன? ஆனால் மாறாக லஅனஹுமுல்லாஹு பிகுஃப்ரிஹிம் ரிவர்ஸ்ல அவர்களது குஃப்ரின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். 6 வார்த்தைகள். ஃபகலீலம்மா எனவே குறைவாகவே யூமினூன் ஈமான் கொள்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய மொழியாக்கத்தை இப்ப பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தோம், அவருக்கு பின் தொடர்ச்சியாக பல தூதர்களையும் அனுப்பி வைத்தோம். மரியமுடைய மகன் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து அவரை பரிசுத்த ஆன்மாவை கொண்டு பலப்படுத்தினோம். உங்கள் மனம் விரும்பாத எதனையும் எந்த தூதர் கொண்டு வந்தாலும் நீங்கள் கர்வம் கொள்ளவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் கர்வம் கொள்ளவில்லையா? அன்றியும் சிலரை நீங்கள் பொய்யாக்கி சிலரை கொலை செய்தும் விட்டீர்கள். மேலும் எங்கள் உள்ளங்கள் திரையிடப்பட்டுள்ளன என்று அவர்கள் பரிகாசமாக கூறினார்கள். கிண்டல் தானே, பரிகாசமாக கூறினார்கள். அவ்வாறென்று அவர்களை நிராகரிப்பின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். ஆதலால் அவர்கள் நம்பிக்கை கொள்வது வெகு சொற்பமே என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த 4 செய்திகள், இந்த வசனங்கள் நமக்கு தந்தது. இப்ப நம்ம துஆ செய்வோம், அல்லாஹ் உனது வழிகாட்டுதல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை ஆக்கு. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வழிகாட்டுதலை பெற்று அவர்களை உண்மையில் பின்பற்றக்கூடிய உண்மை உண்மைகளாக ஆக்குன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏன்னா அதான் அந்த வசனம் நம்மளுக்கு பாடமா தருது. சரி, இன்ஷா அல்லாஹ் நன்மக்களுடைய அறிவுரையை நாம் எப்பவுமே பின்பற்றணும். அதை நான் பின்பற்றுவேன், அவற்றை பணிவுடன் நான் கவனத்தில் கொண்டு செயல்படுத்துவேன். சில சந்தர்ப்பம் மனிதனின் அடிப்படையில் நம்மளுக்கு கோபம் வரலாம். கோபப்பட்டாலும் ஆணவம் என்பது ஒருபோதும் இடத்தில் வராது அப்படின்னு சொல்லி நம்ம படமாட்டேன்னு சொல்லி நம்ம திட்டமிடணும். ஏன்னா இஸ்தக்பர்த்துன்னு நடத்துல சொல்றான். அதனால எந்த இடத்துலயுமே பெருமை நம்மள்ட்ட வந்துடக்கூடாது. நல்லா பாதுகாப்பானாக. இதுல உள்ள வார்த்தைகள் என்ன கத்துக்கிட்டோம் பாருங்க. அல் கிதாப் அதனுடைய பன்மை என்ன பல தடவைகள் படிச்சிட்டோம். கிதாபுல் குத்துபுன் வேதம், வேதங்கள், புத்தகங்கள். ருசூல் என்று பன்மையா வந்திருக்கு. ரசூலுன் ருசூலுன் இதுவும் ஒருமை பன்மை. பையினாத் பையினத்துன் பையினாத்துன் தெளிவான அத்தாட்சி, தெளிவான அத்தாட்சிகள். அன்ஃபுசுக்கும் எல்லாம் அந்த வார்த்தை தான். நஃப்சுன் அன்ஃபுஸ். குலூபுன் கல்புன் குலூபுன் இதயம் இதயங்கள். அடுத்து குல்ஃபுன் அக்லஃப் குல்ஃபுன் திரையிடப்பட்டது, முத்திரிடப்பட்டது, முத்திரிடப்பட்டவைகள் என்று பொருள்.
சரி, இப்போ வினை சொற்கள். வினை சொல்ல பாருங்க. கத்தல யக்துலு பல தடவை படிச்சோம் நஸ்ர் யன்சுர் பேட்டர்ன்ல. லஅன யலானு ஃபதஹ யஃப்தஹு மாதிரி லஅன யலானு லஅனஹுமுல்லாஹ் படிச்சோம்ல. இல்அன் லாஇன் சாபம் விடுபவன், சபிப்பவன், மல்ஊன் சபிக்கப்பட்டவன் தான் ஷைத்தான் சொல்லும் மல்ஊன் அப்படிமோ சாபத்துக்குள்ளானவன் என்ற அடிப்படையில். லஅனுன் சாபம் சபித்தல். குஃப்ரிஹிம் கஃபரா யக்ஃபுர் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சீங்க மாஷாஅல்லாஹ். அடுத்து வினை சொற்கள்ல வீக் லெட்டர் உள்ளது பாருங்க. ஜாஅ யஜீஉ பல தடவை வந்தது. அடுத்தது தஹுவா ஹவிய யஹுவா ரதிய யர்தா மாதிரி. ஹவிய யஹுவா ரதிய யர்தா ராதின் வருமா ஃபாயில் வந்தானா இது ஹாவின் வராது. ஹவின் என்பதுதான் இது பழக்கத்தில் உள்ளது. ஹாவின் சொல்ல மாட்டாங்க. ஹவின் மஹுவியுன். அதே மாதிரி ஹவா என்பது மஸ்தர். சரிங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது இதெல்லாம் அதிகமா எல்லா டிரைவேஷன்ஸும் வரக்கூடியது கிடையாது, பயன்பாட்டில் ரொம்ப குறைவு தான். கால யகூலு வராத பக்கம் இல்லை. கலீலன் இதுக்கு ஃபேல் இருக்கு, நம்ம அதையும் படிச்சிருக்கோம். கல்ல யகீலு வல்ல யஸில்லு மாதிரி. கலீலுன் குறைவானது என்று பொருள். குறைவானவன், குறைவானது. சரி, மஸீத் ஃபிஹில ஆதா யூத்தி சென்ற பாடத்துல படிச்சீங்க. கஃபைனாங்கிறது கஃபா யுகஃபி அல்லம பேட்டர்ன்ல. அடுத்து ஐயதுனாஹு ஐயத யுஐயிது அல்லம பேட்டர்ன் நான் சொன்னேன். சரிங்களா? ஐயதுனா முஐயிதுன் முஐயிதுன் தஈதுன் தஈத் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வலுப்படுத்துங்க, உதவி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, தஈதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கஃபா அவனுடைய மஸ்தர் தக்ஃபியத்துன். சரி, இஸ்தக்பரா தக்ஃபர பேட்டர்ன் மாஷாஅல்லாஹ். அதே மாதிரி கதப அல்லம பேட்டர்ன். அல்லம பேட்டர்ன் நிறைய வந்திருக்கு. யுமினூன் சென்ற கோர்ஸ்ல படிச்சீங்க. ஆமன யுமினு. சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த பாடத்தை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த 13வது பக்கத்துல நம்ம இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தானவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 4வது பாடத்திட்டத்தில் 12வது பக்கத்தினுடைய இறுதி பாயிண்ட் 12D னுடைய கிராமரை இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வில் நாம் பார்க்க இருக்கிறோம். 12D இன்ஷா அல்லாஹ். இந்த பாடத்தில் 12D நாம் இஸ்மு மக்கான் எனக்கூடிய ஒரு கிராமர் விஷயத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இடத்தின் பெயர். அரபு மொழியில் இடத்தின் பெயரை குறிப்பதற்கு ஒரு ஷேப், ஒரு வசன், ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பில் பெயர் சொல்லை நாம் மாற்றிவிட்டால் இடத்தின் பெயர் வந்துவிடும். இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறீங்க. சென்ற பாடத்துல என்ன படிச்சோம்? 4 பேட்டர்ன் தாண்டி முஜர்ரதுல 3 எழுத்து வினை சொல்ல 5வது ஒரு பேட்டர்ன் இருக்கு, 6வது ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதுல 5வது பேட்டர்ன் ஓரளவுக்கு சில வினை சொற்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 6வது பேட்டர்னும் அப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். கரூம எக்ரூம் என்பது 5th பேட்டர்ன். ஃபவுல எஃபூல் உடைய வசன்ல, ஃபைல எஃபில் வசன்ல ஹசிப யஹசிப் எனக்கூடிய ஒரு பேட்டர்ன் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் கரும எக்ரூமுடைய சென்ற பாடத்தில் நம்ம படிச்சது. சின்ன ஒரு ஷார்ட் ரீகால் என் கூட சேர்ந்து ஒரு தடவை இதை சொல்லுங்க. புது பேட்டர்னால திரும்ப ஒரு நம்ம சொல்லுவோம். கரும கருமு, கரும்ச கரும்சு, கரும்சும், கரும்னா, எக்ரும் எக்ருமூன, தக்ருமு அக்ருமு தக்ருமூன, நக்ருமு, உக்ரும் உக்ருமு, லா சக்ரும் லா சக்ருமு, கரீமுன் டேஷ், கரமுன் கராமா, ஹுவ கரும ஹிய கருமச், ஹுவ எக்ருமு ஹிய தக்ருமு. இது நம்ம சென்ற பாடத்துல படிச்சோம். இந்த மாதிரி நிறைய குரான்ல வந்திருக்கு. எத்தனை தடவைகள் எது வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதனுடைய இஸ்மு ஃபைல் எல்லாமே ஃபஈல் வஸன்ல வரும். கரீமுன், ஹக்கீமுன், அஸீமுன், கஃபீருன், பஸீருன், கபீருன், பஈதுன், ஹஸுன. இந்த ஒரு பேட்டர்ன்ல ஹஸுன. இந்த மாதிரிலாம் ஃபதுல யஃதுலு சிறப்பாகுதல். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ புது பாடத்துக்கு நம்ம வர்றோம். இஸ்மு மக்கான் என்று சொல்லப்படும் இடத்தின் பெயர். அரபு மொழியில் ஒரு இடம் அல்லது சேரும் இடம் குறித்து பெயர் வைப்பதற்கு பல சட்டங்கள் உள்ளன. சாதாரண சட்டம் தான். இந்த பாடத்தில் இங்கு 3 சட்டங்களை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்க போறோம். 3 அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அதாவது ஃபஅலன்ங்கிற பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா? ஃபஅல உதாரணத்துக்கு ஹரஜ, ذهب, دخل அப்படின்னு இருக்குல்ல. அதை நீங்க ஃபஅலங்கிறத மஃஅல் அப்படின்னு மாத்தீங்க. இப்படி ஃபஅல ஃபாயில் மாத்தினா இஸ்மு ஃபைல் அதுல நஸர வ நாசிர் மாத்தினீங்க. خرج و خارج, ذهب ذاهب அப்படி சொன்னீங்க. அந்த மாதிரி மஃஅலுன் வஸனுக்கு நீங்க மாத்த போறீங்க. இந்த வசன் மாத்துறது மாஷா அல்லாஹ் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரணும். நல்லா தெரியும். மஸீத் ஃபிஹிலாம் இஸ்மு ஃபைல் கொண்டு வர வசன், இஸ்மு மஃபூல் கொண்டு வரது, மஸ்தர் எப்படி கொண்டு வரணும், அம்ர் எப்படி கொண்டு வரணும், எல்லாமே நம்ம மாஷா அல்லாஹ் நல்லா கத்துக்கிட்டோம். சிம்பிளா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, ஃபஅலில இருந்து மஃஅல் எனக்குடைய ஷேப்ல நீங்க மாத்தினீங்கன்னா என்ன பேர் இருக்கோ, என்ன வினைச்சொல் இருக்கோ அது அதனுடைய இடம் என்ற பொருள் தந்துடும். உதாரணத்துக்கு ஹரஜ வெளியேறினான், மஃஅல் மஹ்ரஜுன் வெளியேறும் இடம், தஹப சென்றான், மத்ஹப் செல்லும் இடம், தஹல நுழைந்தான், மத்ஹல் நுழையும் இடம், அதான் எக்ஸிட், என்ட்ரி, இந்த மாதிரியான மீனிங் தருது. ஓகேங்களா? அப்ப ஹரஜ மஹ்ரஜுன் வெளியேறும் இடம், பிளேஸ் ஆஃப் எக்ஸிட் வெளியேறும் இடம்.
எழுத்து வெளியேறும் இடங்கிறதுக்கு மஹ்ரஜ் நம்ம தஜ்வீத்ல சொல்லுவோம். உதட்ல இருந்து எழுத்து வெளியேறனால உதடு ஒரு மஹ்ரஜ், மீமுடைய மஹ்ரஜ் உதடு அப்படிலாம் சொல்லுவோம்ல. அப்ப அது மஹ்ரஜ் வெளியேறும் இடம், பிளேஸ் ஆஃப் எக்ஸிட். ரஹப சென்றான், அப்ப மத்ஹப்னா செல்லும் இடம். அதே போன்று பாதை, மதுஹப் என்பது பாதைக்கும், ஏன்னா பாதையில தானே செல்றோம். அப்ப பாதை, மார்க்கம், ஏன்னா மார்க்கம்னாலே வழி தானே, அந்த அடிப்படையில் வழி, வழிமுறை, பாதை, மார்க்கம் எல்லா அர்த்தமே இதுக்கு இருக்கு. தஹாலில இருந்து மதுஹல் என்றால் நுழையும் இடம், என்ட்ரி என்ற பொருள். சரிங்களா? அப்ப நீங்க அரபு கண்ட்ரிக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்க ஏர்போர்ட்ல அல்ல பொதுவான இடங்கள்ல அல்லது வாஷ்ரூம், ரெஸ்ட் ரூம் போன்ற இடத்துல வந்து என்ட்ரி எக்ஸிட் இடத்துல நீங்க பார்க்கலாம் மஹ்ரஜ், மத்ஹல்னு சொல்லி இந்த மஃபல் வசனை பயன்படுத்தி இருப்பாங்க. ஓகேங்களா? அதனுடைய பன்மை என்பது மஹாரிஜுன், மஹ்ரஜுன், மஹாரிஜுன், எழுத்து வெளியேகும் இடங்கள் அப்படிங்கிறது மஹாரிஜ் சொல்லுவாங்கல்ல. மத்ஹபுன், மதாஹிபுன், அதே போன்று மத்ஹலுன், மதாஹிலுன், அதனுடைய பன்மை அவ்வளவுதான், பன்மை. இப்போ இதுல என்ன சொல்ல வர்றாங்க, மஹ்ரஜுடைய பன்மை மஹாரிஜ் ஆகும், மஹ்ரஜுனும் இல்லை மஹ்ரஜீனும் இல்லை. இதுல ஊனை ஈன அப்படிங்கிற பன்மை இதுல வந்து வராது. சரிங்களா? இது உடைந்த பன்மை என்று சொல்லப்படும். அல் ஜம் உல் முகஸ்ஸர், ஜம்மு தக்சீர் என்றும் அல் ஜம்முல் முகஸ்ஸர் என்றும் இதற்கு சொல்லப்படும். இதை நம்ம படிச்ச ஒரு விஷயம் தான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இதை வச்சு சில கான்வர்சேஷன்ஸ். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், ஐனல் மத்ஹல், வேர் இஸ் த என்ட்ரி, நுழைமிடம் எங்கே இருக்கிறது அப்படின்னு இப்ப நீங்க சொல்லுவீங்க, அல் மத்ஹலு இலல் யமீன், இந்த என்ட்ரி இஸ் இன் ரைட் சைட். யமீன் அப்படின்னா வலது பக்கம். அல் மத்ஹலு என்ட்ரி, நுழைவாயல், நுழையும் இடம், இலல் யமீன் வலது பக்கத்தின் பால் இருக்கிறது, வலது பக்கத்தில் இருக்கிறது, ரைட் சைடு இருக்கிறது. அடுத்து கேட்கிறேன், ஐனல் மஹ்ரஜு, வெளியேறும் இடம் இருக்கிறது, எங்க இருக்கிறது, வேர் இஸ் எக்ஸிட். பொதுவாக அந்த ஏர்போர்ட் போற இடத்துல போகும்போது பார்க்கலாம், ஐனல் மஹ்ரஜ், ஐனல் மத்ஹல், அதெல்லாம் கேட்பாங்க. எக்ஸிட் எங்கே, என்ட்ரி எங்கே, ஐனல் மஹ்ரஜ், வெளியேறும் இடம் எங்கே இருக்கிறது, அல் மஹ்ரஜு இலல் யசார், வெளியேறும் இடம் இடது பக்கம் இருக்கிறது. யமீன்னா வலது பக்கம், யசார்னா இடது பக்கம். யமீன் வலது பக்கம், யசார் இடது பக்கம். இரண்டாவது அமைப்பு, சட்டம் எண் 2 என்பதாக எடுத்துக்கலாம். இரண்டாவது அமைப்பு, இரண்டாவது ஷேப்னு எடுத்துக்கலாம். ஒன்னு இருக்கு மஃஅலுன் என்ற ஷேப்ல கொண்டு வருது, மஹ்ரஜுன், மத்ஹபுன், மத்ஹலுன், அந்த மாதிரி. தபஹ சமைத்தான், மத்பஹுன் சமையலறை, தஐம உண்டான், மத்அமுன் சாப்பிடும் இடம், ரெஸ்டாரண்ட், மத்அம்னு சொல்லுவாங்க, மெஸ்ஸுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு, நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் இருக்கு. பேசிக்கா ஒரு 3 படிச்சிருக்கோம். சரிங்களா? சென்ற கோர்ஸ்ல படிச்சீங்களா, குல்லு உனாசின் கது அலிம மஷ்ரபஹு, குடிக்கும் இடத்தை அறிந்து கொண்டார்கள். அப்ப மஷப், ஷரிபா குடித்தான், மஷ்ரப் குடிக்கும் இடம், பானம் அருந்தும் இடத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. இதெல்லாம் அதான். ஓகே, இப்ப அடுத்த ஒரு ஷேப் இருக்கு, மஃபீலுன் எனக்குடைய ஷேப்ல மாத்தினாலும் கூட இந்த மீனிங் வரும், அதாவது இடம் என்ற மீனிங் வரும். சஜத சஜிதா செய்தான், மஸ்ஜிதுன் சஜிதா செய்யும் இடம், அதுதான் பள்ளிவாசல். ஷராகா உதித்தது, ஷராகா யஷ்ருக் என்றால் உதித்தது, மஷ்ரிக் என்றால் உதிக்கும் இடம், சூரியன் உதிக்கும் இடம், தான் கிழக்குக்கு சொல்லப்படும். கரப யக்ருப் என்றால் மறைந்தது என்று பொருள். அப்ப மக்ரிப் என்றால் மறையும் இடம், அது மறையும் போது நம்ம தொழக்கூடிய தொழுகைக்கு சலாத்துல் மக்ரிப்னு சொல்றோம், மறைஞ்சதோடு தொழுகிறோம். இப்ப மேற்கு என்ற பொருளும் இருக்கிறது, சூரியன் மறைமிடம் என்ற பொருளும் இருக்கிறது. சரிங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப சூரியன் உதித்த உடனே தொழக்கூடிய அந்த தொழுகை தான் ஷுரூக், மஷ்ரிக், ஷுரூக்ல தொழுகிறனால இஷ்ராக் என்ற ஒரு பேரும் அந்த தொழுகைக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆக இதற்கும் பன்மை என்னதான், அதே ஷேப் தான். மஸ்ஜிதுன் மசாஜிது, மஷ்ரிகுன் மஷாரிகு, மக்ரிபுன் மகாரிபு. இந்த வார்த்தைகளை நம்ம குர்ஆனிலும் பார்க்கலாம், ஒருமையிலும் பார்க்க முடிகிறது, சில நேரங்களில் பன்மையிலும் பார்க்க முடியும். ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன் என்று நாம் சூரா ரஹ்மான்ல வந்து நம்ம பார்க்கிறோமே, இந்த அர்த்தம் தான். சரி, இப்ப இதை வச்சு ஒரு கான்வர்சேஷன். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஹல் சொல்லைத, சொல்லா தொழுதான், சொல்லா சொல்லி படிச்சோம்ல, சொல்லா சொல்லைத, ஹல் சொல்லைத ஃபில் மஸ்ஜித், சஜத யஸ்ஜுதுல இருந்து மஸ்ஜித். இப்ப மஸ்ஜித்ங்கிறது பள்ளிவாசல்ங்கிற மட்டும் இப்ப நீங்க யோசிக்க கூடாது. சஜதல இருந்து மஃஈல் என்ற அமைப்புல கொண்டு வரும்போது சஜிதா செய்யும் இடம், இட் மீன்ஸ் தொழும் இடம், பள்ளிவாசல் அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இப்ப நீங்க யோசிக்கணும், கலையோட யோசிக்கணும், மொழி நயத்தோட யோசிக்கணும். அப்ப ஹல் சொல்லைத ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசல்ல தொழுதீங்களா அப்படின்னு நான் கேட்கும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க, நஅம் ஸல்லைது ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசல்ல நான் தொழுதேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்து கேட்கிறேன், மின் ஐன தத்லு ஷம்சு, தலஅ யத்லு உதித்தல், தலஅ உதித்தது, யத்லு உதிக்கிறது. ஓகேங்களா? மின் ஐன எங்கில் இருந்து, தத்லு உதிக்கிறது, அஷம்சு, ஷம்ஸ் எனக்கூடிய வார்த்தை பெண்பாலான வார்த்தை, அது ஆண்பால் இல்ல. அரபு மொழி அடிப்படையில் அரபுகள் இந்த வார்த்தையை பெண்பால பயன்படுத்துறாங்க. ஆனால் ஐன யத்லு என்று கேட்கப்பட மாட்டாது, ஐன தத்லு. வஷம்சு தஜ்ரி என்று சூரா யாசின் நீங்க ஓதுவீங்க. வஷம்சு எஜ்ரி இல்ல, ஜரா எஜ்ரி. சூரியன் பெண்பால் என்பதனாலதான் தஜ்ரி. வஷம்சு வதுஹாஹா, வதுஹாஹு என்று ஆண்பால் ஹூ சொல்லாம ஹா சொல்றமே, ஏன்னா அது பெண்பால் நில. சரி, மின் ஐன தத்லு ஷம்சு, எங்கிலிருந்து சூரியன் உதிக்கிறது, from where the sun gets rise, எங்கிலிருந்து சூரியன் உதிக்கிறது. அப்ப அதுக்கு ஆன்சர் சொல்லுவீங்க, தத்லு ஷம்சு, சூரியன் உதிக்கிறது, மினல் மஷ்ரிகி, கிழக்கில் இருந்து, அது உதிக்கும் இடத்திலிருந்து, அதாவது கிழக்கில் இருந்து உதிக்கிறது. இந்த சன் ரைசஸ் from the east. ஓகே,
ஐன தகுருபு ஷம்சு, சூரியன் எங்கே மறைகிறது? கரப யகுருபு, மறைந்தது. பெண்பால் தகுருபு, எங்கே எந்த திசையில் மறைகிறது? தகுருபு ஷம்சு, சூரியன் மறைகிறது. ஃபில் மக்ரிபி, மேற்கிலே மறைகிறது. அடுத்து மூன்றாவது அமைப்பு, மூன்றாவது சட்டம்னு சொல்லலாம். மூன்றாவது ஷேப் என்ன? இடத்தை குறிக்கக்கூடிய பேர் சொல்லுக்கு மூன்றாவது அமைப்பு என்ன அப்படின்னா, ஃபஅலில் இருந்து மஃஅலத்துன் என்ற அமைப்புல அரபுகள் சில பேர் சொற்களை இடத்தை குறிப்பதற்காக இந்த ஷேப்லயும் பயன்படுத்துறாங்க. மஃஅலுன் என்ற வசன்லயும் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. மஃஇலுன் எனக்கூடிய வசன்ல மஸ்ஜிதுன், மஷ்ரிகுன், மக்ரிபுன் அந்த மாதிரியும் பயன்படுத்தப்படுது. சரிங்களா? அடுத்தது மஃஅலத்துன் எனக்கூடிய வசன்லயும் சில பேர் சொற்கள் பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு தரச, படித்தான், he studied, படித்தான். அப்ப ஸ்டடிங் பிளேஸ்க்கு மதரசத்துன், மஃஅலத்துன் மதரசத்துன், பள்ளிக்கூடம், படிப்பு நடைபெறக்கூடிய இடம், கல்வி நடைபெறும் இடம் அப்படின்னு அர்த்தம். மலக்க, உரிமை கொண்டான், அதிகாரம் செலுத்தினான் அப்படின்னு அர்த்தம். மம்லகத்துன், உரிமை கொள்ளும் இடம், அரசாட்சி. மம்லகா, மம்லகத்தில் அரபியா, சவுதி நாடு என்று நாம் சொல்கிறோம். மம்லகா என்று சொன்னால் அரசாட்சி என்ற பொருள். கச்சப என்றால் எழுதினான். மக்தபத்துன், எழுதும் இடம், நூலகம். இந்த அர்த்தம் அதற்கு உண்டு. சரியா? அப்ப நூலகத்துக்கும் எழுதும் இடத்துக்கும் மக்தபா என்று சொல்லப்படும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இந்த மாதிரியும் நம்ம பார்க்க முடியும். மஹ்கமத்துன், ஹக்கம யஹ்குமு, தீர்ப்பளித்தான். மஹ்கமத்துன், தீர்ப்பளிக்கும் இடம். அதாவது கோர்ட்டுக்கு, நீதிமன்றத்துக்கு மஹ்கமத்துன் என்று அரபியில சொல்லப்படும். இந்த மாதிரி நம்ம நிறைய நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் அரபியில நாம் பார்க்க முடியும். இதற்கான புளூரலும் சேம் தான். இப்ப மூன்று அமைப்புக்குமே புளூரல் அமைப்பு ஒன்றுதான். மஃபாயிலு, சரிங்களா? மதரசத்துன் மதாரிசு, மம்லகத்துன் மமாலிகு, மக்தபத்துன் மகாத்திபு, இதுதான் இதனுடைய plural form. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதை வச்சு ஒரு கான்வர்சேஷன். மதா தத்ஹபு இலல் மதரசதி, மதா என்றால் எப்பொழுது, when, தத்ஹபு நீ செல்வாய், when will you go to school, எப்பொழுது நீ மதரசாவுக்கு செல்வாய்? ஆன்சர் சொல்வீங்க, அத்ஹபு இலல் மதரசதி ஃபிஸ் ஸபாஹி, நான் காலையில் பள்ளிக்கூடத்திற்கு செல்வேன். அத்ஹபு இலல் மதரசதி, I will go to the school or I go to the school in morning. ஃபிஸ் ஸபாஹி, ஸபாஹ் என்றால் காலை, ஃபிஸ் ஸபாஹி காலையிலே. மதா தத்ஹபு இலல் மதரசதி, அத்ஹபு இலல் மதரசதி ஃபிஸ் ஸபாஹி. ஐனல் மக்தபத்து, வேர் இஸ் த லைப்ரரி, நூலகம் எங்கே இருக்கிறது? அல் மக்தபத்து அமாம் அல் மதரசதி, ரெண்டுலையுமே மஃபாலா வசன கொண்டு வரும். அல் மக்தபத்து, த லைப்ரரி இஸ் அமாம் அல் மதரசதி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கூல், நூலகம் பள்ளிக்கூடத்திற்கு முன்பாக இருக்கிறது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப மூன்று சட்டங்களையும் இப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. மூன்று சட்டங்கள்லாம் மூன்று அமைப்புகள். இடத்தின் பெயரை குறிப்பதற்கு அரபு மொழியில் பயன்படுத்தக்கூடிய அல்லது மாற்றக்கூடிய அமைப்புகள் என்பது மூன்று அமைப்பு. அதுக்கு மூன்று வசன் என்று அரபில சொல்லுவாங்க. லஹு ஸலாஸத்து அவ்ஸானின், அதற்கு மூன்று வசன்கள் இருக்கிறது. என்ன? மஃஅலுன், மஃஇலுன், மஃஅலத்துன். மஃஅலுனுக்கு மஹ்ரஜுன் எக்ஸாம்பிள், மஃஇலுனுக்கு மஸ்ஜித் எக்ஸாம்பிள், மஃஅலத்துனுக்கு மதரசத்துன் எக்ஸாம்பிள். இது ஈஸியான எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறோம். இதை தாண்டி நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஓகேயா? இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அவற்றின் பன்மை வடிவங்கள் என்பது எல்லாம் ஒண்ணுதான். அதாவது மஹ்ரஜுனுக்கு மஹாரிஜு, மஸ்ஜிதுனுக்கு மசாஜிது, மதரசனுக்கு மதாரிசு. சரிங்களா? இதுல தன்வீன் இல்லாம பயன்படுத்துவாங்க. அது ஒரு கூடுதலான விஷயம், தெரிஞ்சுக்கங்க. சிங்குலர்ல மஹ்ரஜுன், மஸ்ஜிதுன், மதரசத்துன் சொல்லலாம். ப்ளூரல்ல இந்த அமைப்பு ப்ளூரல்ல மஹாரிஜுன் அப்படி சொல்ல மாட்டாங்க. மஹாரிஜு, மசாஜிது, மதாரிசு என்று சொல்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சோ இஸ்மு மக்கான் எனக்கூடிய ஒரு கான்செப்ட், ஒரு விஷயத்தை மாஷால தெரிஞ்சுக்கிட்டு இது ஒரு ரூட், ஒரு பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் அரபு மொழியில பயன்படுத்தப்படுது, பயன்பாட்டில் இருக்குது. உதாரணத்துக்கு லைப, விளையாடினான், விளையாடக்கூடிய இடத்துக்கு மல்அபுன், விளையாடும் இடம், பிளே கிரவுண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்ல நான் சொன்னல. தபஹ, சமைத்தான், மத்பஹும், சமைக்கும் இடம், தஹீம, சாப்பிட்டான், அல்ல அத்தம, உணவளித்தான், மத்ஹம், உணவு அருந்தும் இடம், ரெஸ்டாரண்ட், மெஸ் அப்படிங்கிற சொல்லப்படும். இந்த மாதிரி நிறைய மாஷால நீங்க குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் அரபுகளுடைய பேச்சு வழக்கிலும் நீங்க பார்க்க முடியும். அந்த மாதிரியான இடங்களே, அந்த மாதிரியான வசனங்கள் நீங்க கடந்து செல்லும் போது மஃஅல் வசன்ல ஒரு வார்த்தை வந்தால், அல்லது மஃஇல் வசன்ல ஒரு வார்த்தை வந்தால், அல்லது மஃஅலத்துன் என்ற வசன்ல ஒரு வார்த்தை வரும்போது நீங்க என்ன செய்யணும்? அது ஆர்வத்தோடு நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய, அதை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும். அதுதான் இந்த பாடத்தின் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதை நீங்க இன்ஷால்லா ஹோம்வொர்க் எடுங்க, பேஜ் எடுத்து புரட்டுங்க, குர்ஆனுடைய பக்கங்கள் எடுத்து புரட்டுங்க, ரேண்டமா புரட்டுங்க. அல்லது சூரத்துல் பக்ரால நான் சொன்னேன், மஷ்ரபஹும் என்று வந்தது, குடிக்கும் இடத்தை பெற்றுக் கொண்டார்கள். சரிங்களா? இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த மூணு ஷேப் வந்திருக்குது, அங்க உண்மையிலே அது அது பேராக பயன்படுத்தப்பட்டிருக்க, இடத்தின் பேரா அது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத உணரணும். இன்ஷா அல்லாஹ் அது ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை நம்மளுக்குள்ள ஏற்படுத்தும், ஒரு புரிதலை இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்தும். அதே ஒரு வீட்டு பயிற்சியாக, வீட்டு பாடமா இன்ஷா அல்லாஹ் எடுத்து செய்யுங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.